திரு சுரேஷ் கண்ணன், இப்ப ஈரோடு கிழக்கு வேட்பாளருக்காக ஏன் எடப்பாடி பழனிசாமி அணி இவ்வளவு காத்துட்டு இருக்கிறாங்க? தினமும் மாரத்தான் ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 5 மணி நேரம் கூட்டம் கூட சமீபத்துல நடந்திருக்கு. ஆனாலும் ஏன் இந்த அறிவிக்கிறதுல இவ்வளவு தாமதம்? இதெல்லாம் ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடா? வணக்கம். பலவீனம் என்று எல்லோரும் நினைக்கலாம். அண்ணன் இபிஎஸ் பலமானவர் என்று எல்லோருக்கும் தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்க 4 பேர் 5 பேர்லயுமே அண்ணன் தான் பலமானவர் என்று தெரியும். பலத்தின் ஆரம்ப கட்டம் தான் ஈரோடு கிழக்கில் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி ஆரம்பிச்சாங்க. மற்றவங்களை பலவீனப்படுத்துறது தான் இப்போ நடவடிக்கை. இப்ப எல்லோருமே இப்ப என்ன 5 பேரும் பேசுற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? திமுக வெற்றி பெறுங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாதுன்னு நிரூபிப்பதற்கான வேலை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முறை ஈரோடு கிழக்கு எப்படி அண்ணன் இபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் பெரும் ஆதரவு இருக்கிறதோ அதை வெற்றி நடவடிக்கை கொண்டு போறதுக்கு தான் இருக்க எல்லாத்தையும் மொத்தமா தேர்தல் பணிக்குள்ள போட்டு விட்டா எங்கிட்ட இருக்காங்கன்னு காமிச்சுக்கலாம். அண்ணன் ஓபிஎஸ் 118 பேர் மொத்தமே அவ்வளவு பேர் தான் இருக்காங்க, அத்தனை பேரை போட்டு விட்டாங்க. ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க கள ஆய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. களத்தில் என்ன இருக்கு, இவங்க திமுக என்ன செய்வாங்கன்னு கட்டாயம் தெரியும். பணம் தருவதற்கு என்ன செய்வாங்க, களத்தில் எப்படி பணியாற்றுவார்கள். ஏன்னா அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பொது தேர்தலில் தோல்வி அடைந்தவர். அங்க அந்த மேற்கு பகுதியில் பெரும்பாலும் தோல்வி அடைந்த சூழ்நிலை. அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, திரு சுரேஷ் கண்ணன், இப்ப கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தின் கள நிலவரம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணிக்கு இன்னும் தெரியல, இன்னும் பிடிபடல. சரியா? இல்ல, அப்படி கிடையாது. இன்னைக்கு இடைத்தேர்தல் வேலைப்பாடு என்பது வேறு. பொது தேர்தல் வேலைப்பாடு தினமும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் 5 மணி நேரம் ஆலோசனை கூட்டம் நடத்துறீங்க. 5 நாளா அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு வேட்பாளர் உங்களால கண்டுபிடிச்சு அறிவிக்க முடியலையே, என்ன சிக்கல்? அவ்வளவுதான். வேட்பாளரையும் சின்னத்தையும் கொண்டு சேர்ப்பது மிக எளிமையான விஷயம். அதிமுக நிக்குதுன்னு முடிவு வரைச்சு சொல்லியாச்சு. யார் நிக்க போறான்னு நிக்கிறாங்க இல்ல, அது பிரச்சனையே. வேட்பாளரை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். வேட்பாளரை நிறுத்துறது பெரிய விஷயம். முறையாக இல்ல, வேட்பாளர் தேர்வும் முறையாக என்ன நடைமுறையோ அந்த நடைமுறைப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல மாற்றம் கிடையாது. இன்னைக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் போய் களத்தில் நின்று அனைவரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து பேசி கள நிலவரத்தை நேரடியாக கண்காணித்து சொல்லிட்டாரு. எல்லா பூத் கமிட்டியும் கண்ட்ரோல் இருக்குன்னுட்டாரு. அப்ப களத்தில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஹேண்டில் பண்றது, திமுக என்னென்ன மைனஸ் பண்ணும் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அனைத்து குரூப் அங்க அரசு வாகனம்லாம் அங்க போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா முயற்சியும் இருப்பாங்க. ஏன்னா திமுக பலவீனமா இருக்காங்க. அந்த பலவீனத்தை சரி பண்ணுவதற்காக அவங்க அனைத்து நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுக்கு முதல் பயமே தமாக இருந்தா பிரச்சனை இருக்காது. அண்ணன் இபிஎஸ் களமிறங்குகிறார் என்பதுதான் பயமே. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, கூப்பிட்டு காங்கிரஸ் நீங்க வழக்கமா கொடுக்க மாட்டீங்க, நீங்க எப்ப கடைசி நாள் தான் கொடுப்பீங்க, உடனே கொடுங்கன்னு அழகிரி கூப்பிட்டு பேசி உடனே வாங்கி அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க போனாங்க. ஏன் போனாங்கன்னு நீங்க கேட்கலையே. அப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்க பிரச்சாரம் இல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்க, கொடுப்பீங்க. வேட்பாளர் எல்லாம் தேர்தலை சந்திக்க முடியுமா? வேட்பாளர் எல்லாம் தேர்தல் சந்திக்க முடியாது. கொடுப்போம்னா பணம் கொடுப்பீங்க. இல்ல, வேட்பாளரை கொடுப்போம் சொன்னேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க கேட்டது தயவு நான் கவனிக்கல. நீங்க தான் சார் சொன்னீங்க காங்கிரஸ் கடைசி நாள் கொடுப்பாங்க, அதனால நாங்க முன்னாடியே கொடுப்போம். நீங்க கொடுக்க மாட்டீங்களா? வேட்பாளர் இதுவரைக்கும் காங்கிரஸ் எப்பயுமே வேட்பாளர் கடைசி நாள் தான் கொடுப்பாங்க. நாளையோட முடியுதுன்னா இன்னைக்கு கொடுப்பாங்க. இந்த அந்த காரண காரியத்தை தான் திமுக இபிஎஸ் நிக்கிறாங்க வேகமா போய் அந்த வேலையை ஆரம்பித்து அங்கே களத்தில் நின்று செயல்பட்டு கொடுத்தாரு. கடைசி அறிவிக்கிற காங்கிரஸே முதல்ல அறிவிச்சு போய் களத்துல நின்ட்டாங்க சார். எப்பவுமே முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய அதிமுக இன்னும் அறிவிக்கலையே. இல்ல, அதிமுக இப்படித்தான் அறிவிக்கும், இப்பதான் அறிவிக்கும். திமுக என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க கூட்டணி கட்சிகிட்ட கலந்து ஆலோசிக்காமலே வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. நீங்க மீண்டும் ஒரு கால சூழ்நிலை, அதிமுகவில் ஒரு சிறு பிளவு, அங்கிருந்து அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் ஒரு பலவீனம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, திருப்பி சொல்றேன், சூட்சுமம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க அப்படித்தான் அப்படின்னு பேசிட்டு தோல்வியை தலைவர் வேட்பாளர் அறிவிக்கிறது என்ன சார் சூட்சமா? இல்ல, நான் சொல்றேன், ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அந்த ஒரு துர்மரணம் நடக்குது. அதற்கு பிறகு ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் இந்த மாதிரியான அறிவிப்பு வருது.
அப்ப கேட்கும்போது இன்னும் விருப்ப மனு எல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். நீங்க விருப்ப மனு வாங்குற காலகட்டத்துல விவாதத்துக்கு வரும்போது இல்ல விருப்ப மனு எல்லாம் முடியட்டும் அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னீங்க. இப்ப பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியே வரப்போது, இன்னும் 4-5 நாள்ல வேட்புமனு தாக்கலும் முடிய போது, இன்னும் நாங்க ஆய்ந்தறிஞ்சுக்கிட்டு இருக்கோம், கள நிலவரத்தை ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. இப்ப இதெல்லாம் ஒரு காரணங்களா தெரியலையா? கட்டாயம் அங்க நின்று கேட்பவர்களுக்கு எளிமையா இருக்கும், நீங்கள் கேள்வி கேட்பது எளிமையாக இருக்கும். களத்தில் நின்று அனைத்தையும் ஆளுங்கட்சிக்கு எதிராக வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்று ஆக வேண்டிய சூழ்நிலையில், அதாவது நம்பர் 2க்கு கேப் இல்லாம பாக்குறதுக்கு அதெல்லாம் கிடையாது. 100% வெற்றி பெற வேண்டும். அதற்கான களத்தில் நின்று களத்தை ஆய்வு செய்து, களத்தில் யார் நின்றா வெற்றி பெறுவார்கள் என்பதை ஆய்வு செய்துதான் போட முடியும். கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது கஷ்டம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? இல்ல, ரெண்டு உண்மை. நீங்க சொல்றது உண்மைதான். கேள்வி கேட்பது ஈஸி, தராசியாமன் கூட கேளுங்க கஷ்டம் தான், பதில் சொல்றதா கஷ்டம். நம்ம ஸ்கூல்ல இருந்து படிக்கிறப்ப அதான கஷ்டம் நமக்கு. இப்ப அடுத்து பூரஞ்சு கேட்டாலும் சொல்லுவாரு, ஆமா எங்களுக்கு கஷ்டம் தான், நீங்க எல்லாமே கஷ்டம் தான், உட்கார்ந்து 5 பேருமே கஷ்டம் தான். அதனால கல ஆய்வுன்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வடிவேலு நகைச்சுவை காட்சி மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நம்ம தேர்தல் முடிந்த பிறகு பில்டிங் ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் வீக்கா, ஏன் இவ்வளவு நாள் எடுத்தார்கள், ஏன் இவ்வளவு செயல்பாட்டை கொண்டு வந்தாங்க நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா, 8 மணி நேரம், 5 மணி நேரம், 12 மணி நேரம், இதெல்லாம் நடக்கும். என்ன காரணமா, களத்தில் ஆய்வு செயல்பாடு, ஷார்ட் லிஸ்ட் அடிக்கிறது. ஒரு பீரியட எடுத்து வச்சுட்டு 15 நாள்ல நேரம் போய் மக்களை சந்தித்து மக்களிடம் போய் இந்த கான்செப்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இதுக்கு உடால இது சின்னம் பிரச்சனையை வேற உள்ள இருக்கு. அந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இது எல்லாமே நடக்கிறப்ப எல்லாமே ஒரு செயல்பாட்டுக்கு வருவதற்கு சரியா இருக்கும். 1 நாள் 2 நாள் அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் கிடையாது. அதிகபட்சமா 1 நாள் 2 நாள், நாளைக்கு காலைல கூட நீங்க எதிர்பார்க்கலாம் அறிவிப்பு வர வாய்ப்பு உண்டு. ஓகே, திருஷ்யாம் சுருக்கம். ஆய்வுன்னு சொல்றீங்களா சுரேஷ் கண்ணன்? என்ன ஹிண்டன்பர்க் ஆய்வா? இல்ல, ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நான் புதுசா ஆய்வு பெற்றுதான் சொல்ல போறது கிடையாது. கள நிலவரம் ஆளுங்கட்சிக்கும் நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்னென்னலாம் நமக்கு மைனஸ் பண்ணுவாங்க, களத்தில் செயலாட்ட என்னென்னலாம் கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ஆய்வு கட்டாயம். ஏன்னா ஃபீல்டுக்கு போயிட்டாங்க, ஃபீல்டுக்கு போகாம கிடையாது. அண்ணன் போலீஸ் என்ன சொல்ல போறான்னு நான் சொல்றேன். பிஜேபிக்கா வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க, நாங்க வெயிட் பண்ணல, ஃபீல்டுக்கு போயிட்டோம். எங்களுக்கு ஓட்டு சொல்ல ஆரம்பிச்சோம். சரி, ஓகே, நான் வரேன். திரு ஆர்கே, இபிஎஸ் ஓபிஎஸ் பாஜக 3 தரப்பு செய்யும் தாமதங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன வேறுபாடு இருக்கு உங்க பார்வையில்? அதாவது டெல்லியில இருந்து இன்னும் தகவல் வரல, அதை வச்சுதான் இங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். அவர்கள் பல விஷயங்கள், இப்போ லேட்டஸ்டாக இந்த ஹிண்டன்பர்க் அதானி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு நடுவில் இதற்கு டைம் இல்லாதனால பாஜகவினுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் தள்ளி போய் கொண்டு இருக்கிறது. அதில் என்ன குறிப்பாக பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லி தான் ஒரு முடிவு எடுக்கணும். இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸாங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அது எடுக்க வேணுமா வேண்டாமா, அது இந்த தேர்தலுக்கு பண்ண வேணுமா பண்ண வேண்டாதா? இல்லை, டெல்லினா சுப்ரீம் கோர்ட்டா, எதை சொல்றீங்க? இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் முடிவெடுக்கணும். இது மோடிக்கு போகிற மேட்டர் கிடையாது, இது இங்கே முடிகிற மேட்டர். மோடிக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் லெவலில் இருக்கிற ஒரு மேட்டர் தான் போகும். இங்கே இந்த தீர்மானம் எடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன்லாம் அதுக்கு பின்னால் வரும். அதெல்லாம் இவர் சொல்படிக்கு இருக்கின்ற ஆர்கனைசேஷன்ஸாக தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகள். அப்போது அவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்னா, இந்த தேர்தலில் சப்போர்ட் பண்ணுமா, இல்லை இந்த தேர்தலில் நாமளே கண்டெஸ்ட் பண்ணிட்டு இவர் 2 பேர்கிட்ட சப்போர்ட் வாங்கிக்கலாமா? அதாவது இந்த முடிவு, அதாவது அதிமுக இவர்தான் என்று பாஜகவினுடைய அந்த அட்டஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அட்டஸ்டேஷன் இப்போ கொடுக்கணுமா வேண்டாமா, இதுதான் கேள்வி. என்னை பொறுத்தளவில் இந்த முடிவு இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டெல்லியில் எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது நடுவில் இந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ பாஜக தான் ஒரு கேண்டிடேட்டை போட்டு வந்தா 2 பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு. எடப்பாடியும் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடியும் சப்போர்ட் பண்ணுவார். வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, நாங்க வேட்பாளரை அறிவிப்போம் அப்படிங்கிற லெவலுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே. இன்னைக்கு கூட திரு செங்கோட்டையன் சொல்றாரு, நாங்க கண்டிப்பா வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படின்னு. ஆமா, நான் சொல்றேன். அப்ப நான் கேண்டிடேட் பேரை கூட நான் சொல்லிடுறேன். ராமலிங்கத்தை ஏன் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது? அப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்கிறேன். அவர் செல்வாக்கு இருக்கிறது, கிரவுண்ட்ல இருக்கிற மனிதர், அனைவரையும் தெரிந்த மனிதர். செங்கோட்டையனை நீங்க தேர்தல் கமிட்டியில போட்டிருக்கீங்க, 10,000 ஆளை ரெடி பண்ணிட்டீங்க.